ஏன்? காசு இல்லை. பணி நிரந்தரம் செய்தால் அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும். ஒப்பந்த பணியை வைத்துக் கொண்டால் அவன் ஊதிய உயர்வோ அல்லது பணி நியமனமோ கேட்டு போராடினால் அவனை நீக்கிவிட்டு அவனை வெளியேற்றி விட்டு வேலை இல்லாமல் காத்திருக்கிறவர்களுக்கு மறுபடியும் ஒப்பந்தத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம். இப்படித்தான் இந்த நாட்டில் நிர்வாகம் நடக்கிறது. 58 வயது ஓய்வு பெறும் வயதாக இருந்தது. அது ஏன் 59 ஆனது? ஏன் பிறகு இன்னும் ஒரு ஆண்டு கூட்டி 60 வயதாக நீட்டித்த காரணம் என்ன? 58 வயதில் ஓய்வு பெற்றால் அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும், காசு இல்லை. அதனால் அடுத்த ஆண்டு. இதனால் இந்த 2 ஆண்டுகளில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் நிற்கிற இளைஞர்கள், பட்டதாரி பிள்ளைகள் இந்த பணிக்கு வருவது 2 ஆண்டு தாமதமாகிறது. அதான் இங்க இருக்கிற சிக்கல். 14,000 ஆசிரியர் தேர்ச்சி பெற்று பிள்ளைகள் தேர்வு எழுதி 14,000 பேர் வேலைக்காக காத்திருக்கிறார்கள், கொடுக்க முடியவில்லை. இப்போ 10-15 பேருங்கடாங்க தேர்வு எழுதி காத்திருக்கிறார்கள். இப்ப அரசு சொல்லுது உங்களுக்கு வயசு போயிடுச்சு அப்படின்னு. வயசை போக வச்சது நீயா? அவன் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் வேலையை கொடுக்காத நீ. யாராவது இங்க கூடியிருக்கிற என் உடன்பிறந்தார்கள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள் சொல்லுங்க, யாராவது ஓசி பஸ் கேட்டீர்களா? இங்க யாராவது? எந்த என் தாய், என்னை பெற்ற தாய் தந்தையர், என் உடன் பிறந்த அக்கா தங்கச்சி யாராவது எங்களுக்கு மாசம் 1000 கொடுங்க என்று வெக்க மயிர் இல்லாம விளம்பரம் வேற. தொலைக்காட்சி திருப்பினா எனக்கு கண்ணாடி கண் சரியா தெரியல அம்மா, எனக்கு ஒரு கண்ணாடி அம்மா. அப்பா அடுத்த மாசம் நானே வாங்கி தர்றேன். அம்மா அந்த கிரைண்டர் மிக்சி இதாயிருச்சம்மா, அம்மா அடுத்த மாசம் நான் வாங்கி தர்றேன். எப்படி வாங்குவாய்? இப்போ ஐயா முதல்வர் மகளிர் உரிமை தொகை 1000 2000 உயர்த்தி தரப்படுகிறது. உடனே இந்த அம்மா ஐஸ் பிள்ளை நடை இப்போ 2000. யாரு? எங்க அவங்க அப்பம்ட்டு காசா, நம்ம அப்பம்ட்டு காசா? இது ஒரு இப்படி ஒரு ஆட்சி முறை. இந்த பக்கம் ஐயா எடப்பாடியை திருப்பினா மறுபடியும் அம்மா உணவகம், சோத்துக்கு இல்ல. இங்க வருங்க, காலை சிற்றுண்டி கொடுத்து படிக்க வைத்த ஆட்சி. 60 வருஷம் ஆண்டு என் பிள்ளை ஒரு வேளை கஞ்சி குடிச்சிட்டு வீட்டுல படிக்க வர முடியல. இப்படி ஒரு பிச்சைக்கார பரதேசி கூட்டமா எங்களை ஆக்கிவிட்டு அந்த பள்ளிக்கூடத்துல போடுற உப்புமாவை உங்க வீட்டு பிள்ளை யாராவது படிப்பாங்களா? சாப்பிடுவாங்களா? யாராவது சாப்பிடுவாங்கல்ல? இதுல 8000 டோக்கன் மகளிருக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் மகளிர் கூட எம்பவர்மெண்டா இருக்கும். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் எவ்வளவு பொருளாதாரத்தில் மேம்படுவார்கள், என்ன வேணாலும் வாங்கிக் கொள்வார். அந்த 8000 ரூபாய் டோக்கன் அம்மா துர்கா அவர்களுக்கும் அம்மா கனிமொழி அவர்களுக்கும் கொடுக்கப்படுதா? என்ன கொடுமை! எல்லாருக்கும் குடும்ப தலைவிக்கு 2000. ஐயா எடப்பாடி அவர்களுடைய மனைவியார் அம்மா அவர்களுக்கு 2000 கொடுக்கப்படுதா? என் தம்பி 2500, என் தங்கை சங்கீதாவுக்கு 2500 கொடுப்பாரா? என்னடே ஏன்டா இப்படி? எங்க நீங்க மானம் கட்டவங்களா இருக்கிறது பிரச்சனை இல்லை, எங்க மானத்தை கெடுக்கிறதா பிரச்சனையா இருக்கு. என்ன கொடுமை இது! எங்க இருந்து எடுப்பாய் பணத்தை? சொல்லிட்டு எடு. எங்க இருந்து எடுப்ப? கடன் பெறுவ? எதை காட்டி கடன் பெறுவ? என் நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை, என் நாட்டை அடமான வைத்து கடன் பெறுவாய். எங்க அப்பன் நிலத்தை வீட்டை அடமான வைப்பது போல என் நாட்டை அடமான வைத்து கடன் பெறுவாய். 10.5 லட்சம் கோடி கடன். காரணம் ஒண்ணு சொல்லு. எதுக்கு கடன் பெற்றீர்கள்? ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். யாரை கேட்டு கடன் பெற்ற? எனக்கு தெரியுமா நீ கடன் வாங்கினது. ஆனா கடன் சுமை ரேஷன் குடும்ப அட்டைக்கு 2000, ஆனா அந்த அட்டையில 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. எப்படி? அது யாரு பொறுப்பு? யாரு? என்ன கொடுமை பாருங்க, கொடுமை. இப்போ அத்தால பண்ண நான் ஒண்ணு கேட்க விரும்புறேன். நான் போய் உங்க வீட்டுல ஒரு 10 லட்சம் ரூபாய் திருடிடுறேன். திருடும் போது நீங்க பாத்துட்டிய, அம்மா நான் திருடிட்டேன் 10 லட்சம், உங்க பங்கு இந்தாங்க 10,000 கொடுத்தா வாங்கிட்டு என்னை சும்மா விட்டுருவீங்களா? இப்போ 2000 எதுக்கு? அது திருடினதுக்கு 10,000. இப்போ அடுத்து திருட போறதுக்கு முன்பணம், அட்வான்ஸ் டோக்கன் 8000 டோக்கன், 10,000 டோக்கன்.